நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 75 கிலோ ஹசீஸ் போதைப்பொருள் சிக்கியுள்ளது. இலங்கைக்கு கடத்த முயன்றபோது சிக்கிய நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப்பொருள் கிடங்கா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சுரேஷ். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நூதன முறையில் காரில் ரகசிய அறை அமைத்து இலங்கைக்கு கடத்த முயன்ற போது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த வகை போதைப் பொருட்கள் கடத்துவதாக கீவ் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பூக்கார தெருவில் இருக்கக்கூடிய வெல்கம் என்கிற தனியார் விடுதியில் இன்று கீவ் பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்கம் மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தைச் சேர்ந்த கியாபாரி பகுதியைச் சேர்ந்த தில்குமார் தபாம் மங்கர் மற்றும் கவாஸ் ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த வகை போதைப் பொருட்களை ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதற்காக காரில் அவர்கள் ரகசிய அறையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் அம்பலமாகி இருக்கிறது. குறிப்பாக வேளாங்கண்ணியில் தங்கியதும் தொடர்ந்து இன்றைக்கு ராமேஸ்வரத்திற்கு வந்து ராமேஸ்வரத்திலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களிடம் பண்டல் பண்டலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த 75 கிலோ மதிப்பிலான ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் குறிப்பாக இந்த போதைப் பொருள் அந்த ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலப்பொருளோடு ஹெராயின் என்கிற அந்த பிரவுன் சுகர் உள்ளிட்ட அனைத்தும் கலந்து இந்த பொருள் ஒரு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட சர்வதேச அளவில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த 75 கிலோ இந்த ஆசிஸ் என்கிற போதைப் பொருளுடைய மதிப்பு 150 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான பின்புலம் யார் யார் இருக்கிறார்கள், எங்கெங்கு இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி வருகிறது, தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு யாருக்காக இது கடத்தப்படுகிறது என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. தொடர்ச்சியாக தமிழகம் போதைப் பொருளுடைய மாநிலமாக போதைப் பொருளுடைய கிடங்காக மாறி வருகிறது. தமிழகத்தில் இருந்துதான் போதைப் பொருள் இலங்கைக்கு செல்வதற்கு மிக முக்கிய ஆதாரமாக தூத்துக்குடி, ராமநாதபுரம், வேதாரண்யம் போன்ற கடற்கரை மாவட்டங்களை இது போன்ற வெளி மாநில கும்பல்கள் பயன்படுத்துவது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சர்வதேச அளவில் குறிப்பாக திமுகவுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய ஜாபர் செட் போன்ற பல்வேறு நபர்கள் ஏற்கனவே சர்வதேச அளவில் போதைப் பொருட்கள் மெத்தாபெட்டமைன், சுடரின் போன்ற மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிய நிலையில் தற்போது 150 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த போதைப் பொருள் சிக்கி இருப்பது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் பின்புலத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.